திருப்பலி செலுத்திட விரைவோம், தீபத்தின் ஒளியினில் இணைவோம். திருப்பலி செலுத்திட விரைவோம், புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட தீபத்தின் ஒளியினில் இணைவோம். திருப்பலி செலுத்திட விரைவோம், தீபத்தின் ஒளியினில் இணைவோம். திருப்பலி செலுத்திட விரைவோம், நல்வாழ்வின் தீபங்களாய் இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நம் வாழ்வின் தேவைகளை தினம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். நல்லவின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியில் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியில் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் புனித யாகப்பரின் கொடியேற்ற திருவிழா நல்வாழ்த்துக்களை புனிதவளன் தொடக்க பள்ளிகளின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பானவர்களே, இயேசுவுக்கு மிகவும் உறுதியான உண்மையான சீடராய் இருந்து வாழ்ந்து இயேசுவுக்காய் தலைவெட்டுண்டு மரித்த முதல் வேத சாட்சி நம் புனித யாகப்பர். இவரும் இவரது சகோதரர் யோவானும் இடியின் மக்கள் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர்கள். இயேசு தோற்றமாகிய போது பேதுருவுடன் இவர்கள் இருவர் மட்டுமே உடன் இருந்தார்கள். கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய முகமதியர்களை வெள்ளை குதிரை மீது ஏறி சென்று விரட்டியடித்தவர் நம் புனித யாகப்பர். திருச்சபையின் மீது அளவு கடந்த அன்பு கொண்ட நம் புனிதர் போல் நாமும் இயேசுவின் மீது பற்று கொண்டு இறையாட்சியின் மக்களாக வாழ வரம் வேண்டி இன்றைய முதல் நாள் திருவிழா திருப்பலியில் எங்களோடு இணைந்து ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அருமையான குழந்தையின் நல் வார்த்தையோடு இந்த கொடியேற்ற திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். இந்த 9 நவநாட்களும் நமக்கு புனித யாகப்பர் போல ஆண்டவரின் சீடராகக்கூடிய நற்பண்புகள் நமக்கு வர வேண்டும் எனவும்
இத்திருப்பலியில் கொண்டாடும். இத்திருப்பலியை தகுந்தவரில் ஒப்புக் கொடுக்க தடையாயிருக்கும் பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்திற்காகவும் இறைவனிடம் மன்னிப்பு கோருவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளின் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்ம நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாமும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவங்களை போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர்.
ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்களை முதல் மறை சாட்சியாக சென்னை சின்னும் பேரன்பை புனித யாக்கோப்புக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவே அன்பானவர்களே, இன்றைய வாசகமானது விடுதலை பயணம் நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நம் தந்தையார் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நாமே என மோசேக்கு உரைத்த நம் ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களை பார்வோனிடம் இருந்து மீட்க மோசேயை எகிப்திற்கு அனுப்பிய விடுதலை பயண நூலின் வார்த்தைகளை கவனமுடன் கேட்போம். விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. வார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 9 முதல் 12 முடிய. அந்நாட்களில் மோசே மிதியானின் அற்றவராகிய தம் மாமனார் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாறை நிலத்தின் மேய்ச்சையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஒரேவை வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீர்ந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீர்ந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் பக்கமாகச் செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறு பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவில் இருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார். அவர் இங்கே அணுகி வராதே, உன் பாதத்திலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர் உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்றுரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது இதோ இஸ்ரவேல் மக்களின் அற்புதம் என்னை எட்டியுள்ளது.
மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழப்பும் கொடுமையையும் கண்டுள்ளேன். எனவே இப்போது போ, இஸ்ரவேல் நினைத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன். மோசே கடவுளிடம் பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார். அப்போது கடவுள், நான் உன்னோடு இருப்பேன், மேலும் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும் போது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள். நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்றுரைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் மறைவாக்கு. கர்த்தர் என் மேய்ப்பரே, குறை எனக்கில்லையே. அனுதின மேய்ச்சலுடன் அன்புடன் நடத்துகின்றார். கர்த்தர் என் மேய்ப்பரே, குறை எனக்கில்லையே. அனுதின மேய்ச்சலுடன் அன்புடன் நடத்துகின்றார். அவர் என் ஆத்துமாவை ஞானத்தினில் சேர்த்து நீதியின் பாதைகளில் அவர் என்னை நடத்துகின்றார். அவர் என் ஆத்துமாவை ஞானத்தினில் சேர்த்து நீதியின் பாதைகளில் அவர் என்னை நடத்துகின்றார். கர்த்தர் என் மேய்ப்பரே, குறை எனக்கில்லையே. அனுதின மேய்ச்சலுடன் அன்புடன் நடத்துகின்றார். மரணத்தின் பள்ளத்திலும் பயத்திலும் நடந்தாலும் தேவன் நம்மோடிருப்பார். நன்மைகள் புரிந்திடுவார். மரணத்தின் பள்ளத்திலும் பயத்திலும் நடந்தாலும் தேவன் நம்மோடிருப்பார். நன்மைகள் புரிந்திடுவார். கர்த்தர் என் மேய்ப்பரே, குறை எனக்கில்லையே. அனுதின மேய்ச்சலுடன் அன்புடன் நடத்துகின்றார். எண்ணெயால் என் தலையை அன்புடன் அபிஷேகம் செய்து திருச்சபை முன்பாக திருநிலைப்படுத்துகின்றார். எண்ணெயால் என் தலையை அன்புடன் அபிஷேகம் செய்து திருச்சபை முன்பாக
குறை எனக்கில்லையே. அனுதினமே மேய்ச்சலுடன் அன்புடன் நடத்துகின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 25 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனியவர்களே, இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, புனித பெரியவியாகப்பரின் அன்பான பிள்ளைகளை, பெரியார் திருவிழாவின் கொடியேற்ற நாளில் அன்போடு உங்களை வாழ்த்துவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கொடியேற்ற நாளே நமக்கு ஒரு திருப்புமுனையாக இருக்க வேண்டும் என அன்போடு உங்களை அழைக்கின்றேன். அவளை கவனிக்க சொல்லுங்க. தேசம் எல்லாரும் 5 நிமிடம் தான் கவனிக்கும். இந்த திருப்பலை விட்டு வெளியே போகும்போது ஒரு செய்தியோடு போகணும். என்ன சும்மா வந்தேன் போனேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு செய்தியோடு போகணும். பொறுமையாக தான் பேசுவேன், கவனமாக கேட்கும். ஒரு மனிதன் வளர்ச்சி என்பது கடவுளுக்கு பிரியமாக இருக்கிறார். அவன் அப்படியே இருக்க வேண்டும் என்பது கடவுள் எண்ணம் அல்ல. கடவுளுடைய விருப்பம் ஒவ்வொரு நாளும் மனிதன் வளர வேண்டும், உயர வேண்டும். அதுவும் கொடியானது ஏற்றப்படுகிறது என்று சொன்னால் அர்த்தம் உள்ளது. அந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல நம்முடைய சிந்தனைகளும்
வாழ்வும் உயர்த்தப்பட வேண்டும். இதுதான் இறைவன் விருப்பம். கொடி ஏற்றும் போது கைதட்டுவது அல்ல, நானும் என் சிந்தனையும் என் உள்ளமும் உயர்த்தப்பட இருக்கிறது. விண்ணிலே பறக்கப் போகிறது என்று சொன்னால் மண்ணில் என் சிந்தனை மடிந்துவிடக் கூடாது, விண்ணிலாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் கொடி ஏற்றப்படுகிறது. ஆகவே கொடி ஏற்றுகிறோம், திருவிழா ஆரம்பிச்சிட்டு ஜாலி என்பது அல்ல. என் சிந்தனை என் இதயம் விண்ணை நோக்கி உயர்ந்ததாக இருக்கிறது. ஒரு மனிதன் கெட்டு போகிறதற்கு 3: ஒன்று முட்டாள்தனம், இரண்டாவது அச்சம், மூன்றாவது பேராசை. முதல்ல என்னது? சத்தமா சொல்லுங்க. இரண்டாவது சத்தமா சொல்லுங்க. மூன்றாவது பேராசை. சொல்லுமா? முதல்ல சொல்லுங்க, இரண்டாவது, மூன்றாவது. இந்த 3 பெரியார் இருந்துச்சு. முட்டாள் முதல்ல அழைக்கிறார் ஆண்டவர், என் பின்னே பாருங்கள் என்ற 4 சீடர்கள். முதல்ல பேதுரு அழைக்கிறார், இரண்டாவது சபதேய மக்கள். முட்டாள்தனம் செய்தார். யாப்பர் என்ன பண்ணார்? வலையையும் அப்பரையும் விட்டுட்டு என்ன பண்ணாரு? ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினார். முட்டாள்தனம். இரண்டாவது அச்சம். ஐயோ, இவரை பின்பற்றிட்டோமே, நாம உண்மையிலேயே பெரிய ஆளாயிருவோமா என்ற ஒரு அச்சம் இவருக்குள் இருந்தது. மூன்றாவது பேர். அவங்க அம்மா என்ன கேட்டாங்க? என் பிள்ளைகள் உமது ஆட்சியின் பொழுது வலது பக்கம் ஒருவரும் இடது பக்கம் ஒருவரும். ஆக இந்த முட்டாள்தனம் இருந்தது, அச்சம் இருந்தது, பேராசை இருந்தது. இந்த 3 இருந்தது. இந்த 3 நம்மிடையே இருக்கும் என்றால் நாம் ஒரு காலம் வளர மாட்டோம், அழித்து விடுவோம். இந்த 3 நமக்கு இந்த முட்டாள்தனம் நமக்கு இருக்கிறது. எவன் என்ன சொன்னாலும், அரசியல்வாதிகள் என்ன சொன்னாலும், அவன் சொல்வதையெல்லாம் முட்டாள்தனமாக நம்பிக்கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் அழித்து போவோம். இன்று அந்த அழிவை நாம் சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். பேசுவதெல்லாம் உண்மை, சொல்வதெல்லாம் உண்மை என்ற அரசியல்வாதிகளின் பேச்சுக்கள் இல்லை என்று சொன்னால், பக்குவமாக பேசக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் நம்பிக்கொண்டு வாழும் முட்டாள்தனம் இருக்கும் என்று சொன்னால் அழிகிறது. எதை பார்த்தாலும் அச்சம், எதை பார்த்தாலும் பயம். ஐயோ, என்ன நடக்குமோ, நான் இதுல முன்னு வைக்க மாட்டேன், என் பாட்டுக்கு தூங்கிறேன், எழுதுறேன், சாப்பிடுறேன், என் வேலைகள் சின்ன சின்ன வேலைகளை பார்க்கிறேன், அடுத்தால தூங்குறேன் என்பது தவறான வாழ்க்கை. செய்து பார்ப்போமே, முனைந்து பார்ப்போமே என்ற எண்ணம் உள்ளவர்கள் தான் உயர்வார்கள். மூன்றாவது பேராசை, எனக்கு எல்லாம் எல்லாம் என்று நினைப்பவர்களும் அழிந்து போவார்கள், உறவில்லாமல் போய்விடுவார்கள். இப்ப நம்ம பெரியாருக்கு வருவோம். பெரியார் முட்டாள்தனமாக இருந்தவர். அவருடைய வார்த்தையை பார்த்து, அவருடைய செயல்களை பார்த்து, இவர் உண்மையிலேயே கடவுளின் மகன், இந்த சமூகத்திற்கு புதிய மெசியா என்பதை பின்னால் உணர்ந்து கொண்டார். அதன்படி அவரை பின்தொடர்ந்தார். முதலில் முட்டாள்தனமாக அழைத்தவுடன் போனார். அதன் பின்பு அவர் கூட இருந்தார். வந்து வாருங்கள், அவருடைய வார்த்தையை கேட்டார், அனுபவித்தார். அதன் பின்பு தன் அறிவை வளர்த்து கொண்டு இவர் உண்மையானவர் என்பதை உணர்ந்து கொண்டார். இரண்டாவது அச்சம் இருந்தது. நாம் உண்மையிலே இவரை பின்பற்றினால் நான் யாரை கடவுளை வெறுத்து விடுவேனோ, ஒன்றுமில்லாமல் போய்விடணும் என்ற அச்சம் இருந்தது. ஆனால் பிற்காலத்திலே இவர்தான் திருத்தூதர்களில் முதலாவதாக தன் ரத்தம் சிந்தி ஆண்டவருக்காக உயிரை தந்தவராக பெரியவாகப்பர் இருக்கின்றார். மூன்றாவதாக பேராசையோடு இருந்தவர். தனக்கும் தன் சகோதரனுக்கும் வலது பக்கம் இடது பக்கம் இருந்தவர். ஒன்றும் வேண்டாம், ஆண்டவர் போதும், எல்லா மக்களும் நன்றாக இருக்கட்டும் என்ற எண்ணத்தில் வளர்ந்தவர் தான் புரதியாகப்பர்.
நமது வாழ்க்கைக்கு என்ன கொண்டு வரலாம்? நானும் யோசித்து பார்க்க வேண்டும். உண்மையிலே உறவுகள், பேசுவது, கேட்பது அத்தனையும் சரியா தவறா? என உயிர்ப்பு நல்லது என்றால் நிச்சயம் கூட இருக்க வேண்டும், கெட்டது என்றால் விலகிவிட வேண்டும் என்ற மெய் அறிவு இருக்கும் என்றால் முட்டாள்தனத்தை கடந்து செல்லுகிறோம். இல்லை இல்லை, இவர்தான் இப்படித்தான், இப்படிதான் நடக்கணும், இந்த பிரச்சனை இப்படிதான் பார்ப்போம், நாங்க உயர்ந்த சிந்தனைலாம் வச்சிருக்க மாட்டோம், நாங்க இப்படிதான் வாழ்வோம் என்று குண்டு சட்டிக்குள் நான் குதிரை ஓட்டி கொண்டிருந்தேன் என்றால் நான் பெரிய ஆப்பர் போல இல்லை. அச்சம், புதியதை செய்ய வேண்டுமா, புதிய கருத்துக்கு நான் இடம் கொடுக்க வேண்டுமா, நான் இப்படியே போகிறேனே என்று இருந்தால் நமது வாழ்க்கை முடங்கிய வாழ்க்கை. புதிய கருத்து, புதிய சிந்தனை 2025 இருக்கிறோம். நமது பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல சிந்தனை, இந்த சமூகத்துக்கு, இந்த வரலாறுக்கு, இந்த அறிவியல் முன்னேற்றத்திற்கு ஏற்றாற்போல் நான் இணைந்து செல்ல வேண்டும். இன்னும் நான் அந்த சாதி பிரிவினைகள், மதவெறி, என் குடும்பம் என்றெல்லாம் உடனே கிடக்கிறேன் சொன்னால் நான் அச்சத்தில் இருக்கிறேன், நான் சுதந்திரமாக இல்லை. பெரிய வியாபாரம் போல அத்தனையும் ஆண்டவருக்கு என்று இல்லை என்பது அர்த்தம். மூன்றாவதாக அகா, பேராசை. நான் எனது, என் பெருமை என்று வாழ்ந்தேன் என்று சொன்னால் நான் பெரியார் போல மாறவில்லை. மாறாக எல்லோரும் நன்றாக இருக்கட்டுமே, அவனும் என் சகோதரன் தானே, அவளும் கடவுளுடைய பிள்ளை தானே, நம்ம எல்லாரும் இணைந்து செல்வோம் என்ற ஒரு பொதுமை பண்பு இருக்கும் என்று சொன்னால் நாம் பேராசைக்காரர்கள் அல்ல, சுயநலக்காரர்கள் அல்ல. நாம் அனைவரும் ஆண்டவரின் பிள்ளைகள், யாகப்பர் போல பிறருக்காக வாழ்பவர்கள். அனைவரும் எழுந்து நின்று நமது மன்றாட்டுகளை இறைவன் பாதத்தில் வைத்து மன்றாடுவோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன் அந்தோணி, ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவாக மன்றாடுகிறோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் நாட்டின் தலைவர்களுக்கு மக்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல அதிகமான ஞானத்தை வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உள்ளம் கலங்க வேண்டாம் என்று உம் மகன் வழியாக எம்மிடம் பேசிய இறைவா, பல்வேறு பிரச்சனைகளால் கலங்கி தவிக்கும் மக்களை தேற்றி அரவணைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறைவா, இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் மாணவ மாணவிகளாகிய எங்களை அன்பிலும் அறிவிலும் ஞானத்திலும் மனித மாண்பிலும் வளர்த்தெடுக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறைவா, திருப்பலியை நிறைவேற்றும் அருட்தந்தையர்களை
கைகளை குவித்துக் கொள்வோம், கண்களை மூடிக்கொள்வோம். ஒரு நிமிடம். ஆண்டவரே, பெரியார் திருவிழா கொடியேற்றம், உயர்ந்த சிந்தனை. நான் முட்டாளாக வாழக்கூடாது, அச்சத்தில் வாழக்கூடாது, நான் பேராசையில் வளரக்கூடாது. பெரிய வியாபாரம் போல தெளிவு பெற வேண்டும். உயர்ந்த சிந்தனை, கொடி உயர பறப்பது போல அச்சத்தில் முடங்கி போகக்கூடாது. நல்லதுக்கு நான் பெரியார் போல உயிரை கொடுக்க கூட நான் நல்லது செய்ய பரந்த மனப்பான்மையில் எழ வேண்டும். ஆண்டவரே, நான் பேராசையில் வளர்ந்திடாமல் என் குடும்பம், என் இனம், என் சங்கம் என்று இருந்து விடாமல் நான் திரு அவை என்ற எண்ணத்தில் எழுவேன். இறைவா, இந்த 10 நாட்களும் மக்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களுக்கு செவிமடுத்து நல்ல ஞானத்திலும் அறிவிலும் நல்ல உடல்நலத்திலும் தங்கள் வாழ்விலும் முன்னேற அருள் தருவீராக. ஏழாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். காணிக்கையாக எடுத்து வந்தோம் உடைந்த எங்கள் உள்ளத்தையே, காணிக்கையாக எடுத்து வந்தோம் உடைந்த எங்கள் உள்ளத்தையே, ஏற்றிடுவாய் தேற்றிடுவாய் உந்தன் மார்போடு அணைத்திடுவாய், ஏற்றிடுவாய் தேற்றிடுவாய் உந்தன் மார்போடு அணைத்திடுவாய். காணிக்கையாக எடுத்து வந்தோம் உடைந்த எங்கள் உள்ளத்தையே. ஆண்டவரே, அனைத்து பொன்னும் பொருளும் எமக்கு இல்லை, பெயரும் புகழும் எமக்கு இல்லை, பொன்னும் பொருளும் எமக்கு இல்லை, பெயரும் புகழும் எமக்கு இல்லை. அன்பு நிறைந்த எம் நெஞ்சத்தையே ஆசையாய் உம்மில் தர வந்தோம், அன்பு நிறைந்த எம் நெஞ்சத்தையே ஆசையாய் உம்மில் தர வந்தோம். சகோதரர்களே, சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவி அருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்களில் முதலாக கிறிஸ்துவின் துன்ப கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோப்பின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம்.